ஏய் ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கா பக்கத்துல இருக்கா ப்ளீஸ் கம். அதனால எல்லாரும் வந்து கண்டிப்பா பாருங்க. ஓகே, வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இப்போதான் ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வெளியே வரோம். ரொம்ப நல்லா இருந்தது ரெஸ்பான்ஸ். ரொம்ப சந்தோஷமா மனநிறைவோட வெளில வந்தோம். இயக்குனர் ராபர்ட் தரக்கண்ணன் பேசுறோம். சொல்லுங்க. எல்லாரும் படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. உங்களோட சப்போர்ட் வேணும். நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்கும். ஜாலியா வந்து பாருங்க. Please ஏய் ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கா பக்கத்துல இருக்கா please come watch the movie. It's a full family entertainer and I hope everyone enjoys it. Thank you so much. Super FDFS. இதுல நிறைய பேர் டெபியூ ஆயிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆகுது. அண்ட் இது ஃபுல் லென்த் காமெடி படம். ஃபுல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரியான படம். ஸோ நான் அப்படி ஒண்ணு பண்ணல. ஏதாவது ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்கும், இல்லை வேற ஏதாவது பத்தி பேசிட்டு இருக்கோம். இது அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு பாப்கார்ன் என்டர்டெய்னர் ஃபுல்லா அப்படியே ஜாலியா ஹாப்பியா பாக்குற மாதிரியான அந்த விதத்துல எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலாஜி பேசுறேன். FDFS இவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கணும். நாங்கள் எதிர்பார்த்தோம். அதோட ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்தது. செம்ம எனர்ஜியாக இருந்தது எங்களுக்குமே. ஸோ மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. இந்த படம் இன்னும் எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும். ஃபேமிலியாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சூப்பரான ஒரு ஐடியா. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எஸ், படத்தை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா அதை வெளியில போய் சொல்லுங்க. ஸோ அதுதான் நான் எப்பயுமே கேட்டுக்கிறது. ஸோ படம் பிடிச்சிருந்ததுன்னா வெளில போய் சொல்லுங்க. தேங்க்யூ. காஃபியா நடிகை காஃபியா கொஞ்சம் எமோஷன் ட்ரை பண்றாங்க. இப்ப பேசிடுவா. ஆடியன்ஸ் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த படத்துல நான் ரியோனாவோட தங்கச்சியா பண்ணியிருக்கேன். எல்லாருமே நல்லா சிரிச்சு பார்த்தாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து கண்டிப்பா பாருங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. மாறி இல்ல சொந்த அண்ணா தான். ஸோ நடிக்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இப்போ அவர் சொல்லிட்டே இருப்பாரு, ஃபர்ஸ்ட் டே பாருன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்துட்டு ஆடியன்ஸ் கையில தான் இருக்கு. கண்டிப்பா போகும் நம்புறேன். தேங்க்யூ. அதனால அந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. அது பயங்கர பிளாஸ்ட் ஆகுது பார்க்கறதுக்கு. ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் ப்ரோ. நம்ம ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாமே இப்போ கிளம்பி போகிறப்போ ஒரு மேம் ஒருத்தங்க போனாங்க. அவங்க ரியோ கீழே இருந்து சொல்லிட்டு போனாங்க, ஐயோ சூப்பராக பண்ணிருக்கீங்க, இதுலையும் கலக்கிட்டீங்க, வாழ்க்கை வளர்க்குறாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போனாங்க. பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஏஜ் குரூப்லாம் இல்லாமல் எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்குற செம்ம ஜாலியாக இல்லைங்க. இது டிஃப்ரெண்டான படம் தான். இது வரைக்கும் ரியோ டார்லிங் பண்ண படத்தோட இது டிஃப்ரெண்டான தான். ஆனால் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும்போது இது பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆமா, அது சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் சாரை ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அதை வச்சுட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க. படம் எப்படி இருக்கு? ஹஸ்பண்ட் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா பண்ணிருக்காங்க. உங்க ஆடியன்ஸ் எல்லாருக்கும் கேளுங்க. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு. இதுல பொண்ணு கிடைக்கலன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் போயிருக்குல. எதுனா பொண்ணு கிடைக்கலன்னு ட்ரைலர் காமிச்சிருக்காங்க. ஆமா, அது எப்படி இருக்கு? அது வந்து அந்த படத்துல அது ஏன் போக போக ரிவீல் ஆகும். எதனால அந்த பொண்ணு கிடைக்கலன்ற மாதிரி பண்ணிருக்காங்க. இன்டர்வல் கிட்ட வரும்போது ரிவீல் ஆகும். அந்த நைட் 6 மணிக்கு மேல எங்க போறேன்ற அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அது நீங்க பாருங்க. அதுதான் இதோட கோரே. எல்லாரும் வந்து கண்டிப்பா பாருங்க. நல்லா இருக்கும் கண்டிப்பா. FDFS பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ராமின் லீலா படத்துல நானும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். வெரி ஹாப்பி. எப்படி சொல்றது, நம்ம ஒரு எடிட்டேபிள்ல நம்ம உட்காந்து ஜாலியா பார்த்து சிரிச்ச படத்தை இன்னைக்கு மக்களோட உட்காந்து பார்க்கும்போது அது அவங்க சிரிக்கும் போது செம எனர்ஜியா சூப்பரா இருக்கு. சூப்பரா போச்சு. FDFS ரொம்ப நல்லா போச்சு. இது வந்து யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். இவங்க தான் பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. இது எல்லாருக்கான ஒரு படம். கண்டிப்பா எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை, எதுவும் எதிர்பார்க்க வேணாம். நீங்க ஸ்ட்ரெஸ்லாம் இருந்துச்சுன்னா ஜாலியா இருக்கும்னு எதிர்பார்த்துவாங்க. கண்டிப்பா அந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஜாலியா இருக்கும். பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, எப்படி இருக்கு ப்ரோ? படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ட்ரைலர் பார்த்தேன், ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்க்கலான்னு வந்தேன். நல்லா என்ஜாயபுளாக இருந்துச்சு ப்ரோ.
ப்ரோ லவ் தான் ப்ரோ. அதை வச்சு ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க, ஒரு 6 மணிக்கு மேலேன்ற ஒரு விஷயம். அது சொன்னா இப்போ பிரேக் ஆகிடும். ஸோ மூவி வந்து பாருங்க, கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஷுவராக வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபுல்லாக காமெடியாக தான் ப்ரோ இருக்கு. ப்ரோ ஆக்டிங் வைஸ் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக, டேரக்டர் ராமன்றவங்க அவங்களோட டெபியூ மூவி, ஸோ சூப்பராகவே ஒர்க் வாங்கியிருக்காங்க. மியூசிக்கும் அங்கித் மேனன் சொல்லி அவங்க மெலடி சாங்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கொடுக்கலாம் ப்ரோ, ஒரு 9 கொடுக்கலாம் ப்ரோ. அந்த 1% வந்து என்னன்னா அந்த மூவி செட் ஆகணுன்ற ஒரு ஜோன் ஒன்று போகும்ல, ஸோ அதுக்காக அந்த 1 ப்ரோ. எஸ். இந்த ரெண்டு ஜேர்னலில் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு மாதிரி ஃபன் ஃபில்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, நல்லா இருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய படம். கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் நல்லாவே த்ரூ அவுட்டாக காமெடியாக இருக்கும். நல்லா இருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க லெவல் பெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஆமா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் எல்லாம் சில இதெல்லாம் இருக்கும். மாட்டப்பா ஆனந்தோட நல்லா இருக்கும், வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதான் சொல்றேன் ப்ரோ, இது வந்து பெரிய பசங்களுக்கான படம் கிடையாது. ஆக்சுவலா எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். நல்லா இருக்கு, ஜாலியா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஃபன் ஃபீல்டா நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் டீம். இது அதான் சொன்னேன், ரியோனாக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கு, பெரிய ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கு. அவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி சூப்பரா இருக்கு படம். அண்ட் நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட், ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு. எல்லாரும் போய் வீக்கெண்ட் தாராளமா போய் இந்த படத்தை போய் பார்க்கலாம். வேற லெவல், சூப்பர். என்ன சொல்ல வராங்க படத்துல? ஆமாம்மா, டெஃபினட்டா காமெடி, ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுலயே வித்தியாசமா ஒரு கான்செப்டும் எடுத்து பண்ணிருக்காங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் டெஃபினட்டா போய் பாருங்க. எல்லாருமே